சார் வணக்கம் சார். இது நீங்க கேட்டிருக்கிறீங்கல்ல, நீங்க எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இவர் சொல்றாரு, இவர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்களை அமித்ஷாவே கேட்டால் சிரிப்பார் அப்படின்ட்டு திரு கே நேரு சொல்லியிருக்காரு சார். இந்த தரவுகள் எல்லாம் எங்க இருந்து சார் கவர்னர் மாளிகை எடுக்குது சார்? சூர்யா வெற்றி கொண்டான். எனக்கு தானே சார் கேள்வி? உங்களுக்கு தான் கேள்வி. நான் என்ன திரும்பி கேக்குறேன், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. இப்ப எங்க அண்ணன் மணிகண்டன் அண்ணன் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. என்ன சார் கவர்னர் என்ன மடையனா சார் அப்படின்னு நான் சொல்லல சார், எங்க அண்ணன் மணிகண்டன் சார் தான் சொன்னாரு. அதுக்காக நான் சொல்றேன், நான் மணிகண்டன் சார்ட்டே ஒரு கேள்வி கேட்கிறேன். கவர்னர் அறிவாளியா மடையனாங்கிறதுக்கு அவரே பதில் சொல்லட்டும். ஒரு ஆளுநர் ரிப்போர்ட் எங்க வேணாலும் நீங்க அதுக்குள்ள போறது அப்புறம் வச்சுக்கோ, சேடோவா இல்ல சோடோவா இல்ல டிஜிபியா டிஐஜியான்னு. நான் கேட்கறது இந்த ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி ஒரு ஆளுநர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் நீ அங்க உனக்கு ஹெட் ஆபீஸ், உனக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பு, இல்ல பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பு, இல்ல ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பு. அதை விட்டுட்டு நீ ஆளுநரா அரசியல்வாதியா யாரை கேட்டு பப்ளிக்ல வந்து நீ மைக்க பிடிச்சுக்கிட்டு சுதந்திர தினத்துல போய் நின்றுட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, வரப்போற பொண்ணை கற்பழிக்கிறானுவோ, கொள்ளடிக்கிறானுவோ, கொலை பண்றானுவோ, மக்களை தவறான திசை நோக்கி போயிருக்கின்றீர்கள். முடிவை எங்க அண்ணன்கிட்ட விட்டுறேன். சரி, நல்லா சொல்றேன். யாருக்கு வந்து ரிப்போர்ட் வரும், யாருக்கு வந்து வரும்? டிஜிபியை கூப்பிட்டு அவர் உட்கார்ந்து கேட்பார். டிஜிபியை யார் நியமனம் பண்றது? நீங்க சொல்றதா அரவிந்தன் சார் சொல்றதா ரைட்டு. டிஜிபியை யார் நியமனம் பண்றா? நாங்க 3 பேரை செலக்ட் பண்ணி ஒன்றிய அரசுக்கு அனுப்புவோம். ஒன்றிய அரசு தான் டிஜிபியை செலக்ட் பண்ணி அனுப்புது, நியமனம் அத்தாரிட்டி. அப்படிங்கும் போது என்னவோ டிஜிபி என்னவோ எங்களுக்கு எங்க கம்பெனியில வேலை செய்யற மாதிரி, எங்க கட்சி செயற்குழு மாதிரி எங்க இருந்து வரும் அப்படின்னு ரொம்ப இது கஷ்டம் பட வேண்டாம். இதெல்லாம் அவர் கூப்பிட்டு கேட்கட்டும், போட்டோம். அது டிஜிபியே கொடுக்கட்டும். நான் திரும்பி கேட்கறது, எங்க மணிகண்டனுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன அண்ணன் சுந்தரா டிராவல்ஸ்ல பயணம் பண்ற மாதிரி திமுக கவர்மெண்ட் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுங்கிறத விட ஆளுநரோட நடவடிக்கை தமிழ்நாட்டுக்கு, நீங்க எதிர்கட்சி நாங்க ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டுக்கு ஆளுநரோட நடவடிக்கை தமிழக மக்கள் மத்தியில எடுபடுற மாதிரி இருக்கா அல்லது எடுபுடி வேலை பாக்குற மாதிரி இருக்கா? சரி, எடுபுடி வேலை பாக்குற மாதிரி இருந்தா ஒரு ஜாதி மத கலவரத்தை உருவாக்குற மாதிரி ஒரு காலேஜ்ல போய் நின்று ஜெய் ஸ்ரீராம்னு பேசுங்க. வெற்றி கொண்டான் சார். கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ்.